Boomer T-shirt and masks for men. வணக்கம் ஐபிசி தமிழ் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழகத்தின் முன்னணி அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர்களுடன் இன்று வருகின்ற நகர உள்ளாட்சி தேர்தல் குறித்து பேச வருகிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருங்க லியோ, சொல்லுங்கள் சார். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகுது நகர உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போது நடக்கும்போது 6 மாநகராட்சி தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 21 மாநகராட்சி. இந்த 21 மாநகராட்சி தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்த 8 மாதங்களில் நடக்க போகுது. ஏன் இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க? இப்போ இதை அதிமுகவே நினச்சிருந்தா இந்த தேர்தலை நடத்திருக்கலாம். ஸோ திமுக வந்தோடனே அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சிட்டு இப்போ நடத்த போகிறாங்க. எதுக்கு திமுகவுக்கு இவ்வளோ அவசரம்? கொஞ்சம் வரலாற்று ரீதியாக பார்க்கணும். நான் கொஞ்சம் பாயிண்ட் டு த கோரே வந்துடுறேன். 2011 நேரடி எலெக்ஷன் நடத்துனாங்க அதிமுக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அவங்களே 2016 வந்ததும் கார்பரேஷன்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டாங்க. ஏன் இன்டைரக்ட் சொன்னாங்கன்னாலே ஒரு 1% வித்தியாசத்தில் தான் அதிமுக ஆட்சியை பிடிச்சிருந்து சென்னை, வேலூர், திருச்சி, தூத்துக்குடி, நாகர்கோவில், திருநெல்வேலி பல கார்பரேஷனில் திமுக கழகம் வெற்றி பெறுங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் அவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன்னாங்க. அப்புறம் திமுக அது பிரிப்பு சரியில்லைன்னு அவங்க கோர்ட்டுக்கு போக, இவங்க கோர்ட்டில் இது பண்ண, அப்புறம் ஜெயலலிதா இறந்து போக, இபிஎஸ் ஓபிஎஸ் நடத்த விருப்பப்படாமல் கடைசியில் இபிஎஸ் ஓபிஎஸ் நகர்ப்புறத்தில் நடத்தினாங்கன்னா அது திமுகவுக்கு சாதகமாயிரும். நகர்ப்புறத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங், கிராமப்புறத்தில் தான் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்குன்னு கிராமப்புற உள்ளாட்சியை மட்டும் நடத்துனாங்க. இப்போது திமுக ஆட்சிக்கு நகர்ப்புற உள்ளாட்சியை நடத்துகிறாங்க. அவர்களை பொறுத்தளவில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. அந்த 1% தான் ஜெயலலிதா அவர்களை யோசிக்க வச்சதா? மறைமுக நிச்சயமாக யோசிக்க வச்சு. ஏன்னா 2011 டைரக்ட் எலெக்ஷன் நடத்தினவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் போயிட்டாங்க. அதே மாதிரி 96 டைரக்ட் எலெக்ஷன் நடத்தின கருணாநிதி விஜயகாந்த் ஸ்டாலினுக்கு எதிர்காலத்தில் போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு இன்டைரக்ட் எலெக்ஷன் பண்ணி விஜயகாந்துக்கு ஒரு வளர்ச்சியை உரிமை இருக்குது அவருக்கு. ஓகே. இப்போ ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் வைக்கிறார்? ஏன்னா சென்னை சுற்றியுள்ள பகுதியில் ஃபுல்லாக அவங்க தான் வின் பண்ணாங்க. நகர பகுதிகள் எங்கே இருக்குதோ எல்லா இடங்களிலும் அவங்க தான் வின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இன்டைரக்ட் எலெக்ஷனை வைக்கிறதுக்கான அவசியமே இல்லை. டைரக்ட் எலெக்ஷனே வச்சிருக்கலாம். நிச்சயமாக டைரக்ட் எலெக்ஷனே அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. இன்டைரக்ட் எலெக்ஷனாக வெரி சேஃப். கொங்கு மண்டலத்தில் சில இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அணி அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அந்த இடத்த ஈஸியாக தட்டி விட்டு அடிச்சுட்டு போயிடலாம். நீங்கள் இன்டைரக்ட் எலெக்ஷன் வைக்காமல் டைரக்ட் எலெக்ஷன் வச்சிங்கன்னா அன்றைக்கி விஜயகாந்த் பொசிஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சீமான் 1.1 ஒருத்தர் வீட்டுக்கு தான் போனோம். அவர் 7%க்கு வந்துட்டார். அவர் அங்கே நீங்கள் ரிசர்வ் பண்ணாத இடத்துல நான் பறையர் சமூகத்தை நிறுத்துவேன், தேவேந்திர குல வேளாளரை நிறுத்துவேன், அங்கே முஸ்லீம்ஸை இந்த கார்பரேஷனை நிறுத்துவேன்னு அதை வச்சு அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் டேக்டில் அவருக்கு ஒரு வாய்ப்பாக அவர் எடுப்பார். ஸோ அவர் குறி வைக்கிறதே திமுக அணி வெற்றி காரணமான முஸ்லீம் பறையர் வாக்களை அவர் குறி வைக்கும்போது அது பெரிய அளவில் அவர் வெற்றி பெற்ற முடியாதனாலும் கூட அவருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வாய்ப்பை ஏன் அவருக்கு கொடுக்கணும்? ஒரு எதிரணியில் நம்ம ஓட்டை குறி வைக்கிறவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்? ஒன்று. இன்னொன்று சேஃபர் சைடு ப்ளே பண்ணிட்டு போகிறதோட கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு ஒரு வேளையில் ஒரு வாய்ப்பு வந்துடும். அதையும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லும்போது இன்டைரக்ட் எலெக்ஷன் பண்ணால் வெற்றி வாய்ப்பு மேலும் மேலும் திமுக கழகத்துக்கு அதிகரிக்கும். அதனால அவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் வைக்கிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் டைரக்ட் எலெக்ஷன் வச்சு வெற்றி பெற்றால் ஸ்டாலின் மிகப்பெரிய மாஸ் லீடர் மாதிரி உருவாவார். இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சு வெற்றி பெறும்போது மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் திமுகவில் வெயிட்டேஜ் ஆயிடுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் அந்த மாநகராட்சிக்கு மட்டுமே இந்த மறைமுக தேர்தல் அதில் நம்ம ஒரு வேளை தோற்று விடலாம் என்று அஞ்சு தான் மறைமுக தேர்தலில் கொண்டு வராரா? இல்லை, அரசியலில் ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் அண்ட் ஒன் மஸ்ட் சீக் ஏ சேஃபர் சைடு. ஸ்டாலின் ஒரு சேஃபர் சைடை பார்க்குறாரு. இப்போவே நம்ம ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா தோத்தா அதிமுக படுத்துருவாங்க. 96 ஜெயலலிதா ரொம்ப அவங்களே தோற்று போனாங்க, படுத்துட்டாங்க. அதை விட்டுருங்க. 2006 பெருமைக்குரிய வெற்றி பெற்ற ஜெயலலிதாவே சோர்ந்து போயிட்டாங்க. ஃபைட் பண்ண வரல, வீழ்ச்சி தான் அடைஞ்சி. 96, 2006 2 தேர்தலுமே தோல்விக்கு புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலை ஜெயலலிதாவாலே எதிர்கொள்ள முடியல. அப்போ இவங்க இரட்டை தலைமை 2 விதமாக இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பல வழக்குகளில் இருக்கிறாங்க. இவங்க சரியாக எதிர்கொண்டுவிட மாட்டாங்கங்கிறது தான் அதிமுகவின் வரலாறு. ஸோ ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லாமல் போயிடுவாங்க அதிமுககாரங்க. வெற்றியில் தான் நிற்பாங்களே தவிர அதுக்கப்புறம் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு கும்பகர்ணம் மாதிரி தூங்கி முடிச்சு வருவாங்க. அது வரை அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் அதிமுகவுக்கு வரலாறாக நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். இடைத்தேர்தலெல்லாம் ஜெயலலிதா போட்டியே போடாமல் 5 இடைத்தேர்தலாம் வரும்போது ஓடிட்டாங்க. இது உண்மை.
ஆனால் ஒரு இடத்துல போட்டிட்டு டெபாசிட்டே இழந்தாங்க. ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் காலகட்டத்திலையும் அதே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க விரும்பலை. ஒரு வேளையில் ஒரு சின்ன அட்வான்ஸாக 2-3 கார்பரேஷனில் ஜெயித்துட்டாங்கன்னா ஸ்டாலின் செல்வாக்கு அவ்வளோதான், வந்த வேகத்திலே செல்வாக்கு போயிட்டுன்னு எதிர்கட்சிகள் சொல்ல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்துட்டுன்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால அவர் என்ன பார்த்தாருன்னா, ஜெயலலிதா 11 வந்த மாதிரி மாஸ் லீடராக தான் வரக்கூடிய அளவுக்கு டைரக்ட் எலெக்ஷன் வைக்கவா, அல்லது இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சு ஃபுல்லாக ஜெயித்தாலும் யார் வெயிட்டேஜ் ஆயிடுவாங்கன்னா மாவட்ட செயலாளர் வெயிட்டேஜ் ஆகிடுவாங்க. அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா திமுகன்ற கட்சியை வந்து அந்த மாவட்ட செயலாளர்களை வந்து குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்து தான் வேணும் ஒரு அரசியல் களத்துக்குள்ள. அப்போ மாவட்ட செயலாளர்கிட்ட விட்டு கொடுக்குறாரு. தான் பவர்ஃபுல் மாநில தலைவர், மாநில அளவில் நான் வெரி பவர்ஃபுல், மாவட்ட செயலாளரும் பவர்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காக இன்டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்து கூட்டணி கட்சிகளை மார்ஜினைஸ் பண்ணி. இப்போ டைரக்ட் எலெக்ஷன் வந்தால் காங்கிரஸ் எனக்கு மேயரை கொடுக்கும் பார்ப்பல, திருமாவளவன் தலித்துக்கு மேயர் இல்லை பார்ப்பல, அங்கே உடனே சீமான் வந்து நான் பொது தொகுதிகள்லேயும் தலித்தை நிறுத்துவோம் பார்ப்பல. இதெல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டிய இருக்கும். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன்னா ரொம்ப சேஃபு. சென்னையை வந்து ஷெட்யூல் காஸ்ட் கொடுத்ததில் எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் ஸ்டாலின். நம்மளே கோரிக்கை வச்சோம், ஸ்டாலின் அதை மற்றவங்க நிறைவேற்றலை, ஜெயலலிதாவுக்கு அதுக்கு மனசு இல்லை, ஸ்டாலின் அதை பண்ணுறாருன்னா நம்ம அதை பாராட்டுறோம். அதே மாதிரி தூத்துக்குடியில் ஷெட்யூல் காஸ்ட் நம்ம குறைஞ்ச இடத்த வந்து ரிசர்வ் பண்ணது தப்புங்கும் போது அதையும் அவர் இப்போ வந்து ஓப்பனில் விட்டுட்டாங்க. அதான் நியாயம். அதாவது தூத்துக்குடியும் வரலாம், நாளைக்கு வந்து ரொட்டேஷனில் வரலாம். பட் எது முதல்ல வரணும்னா ப்ரியாரிட்டி எங்கே அதிகம் இருக்குதோ அவங்க தான் வரணுங்கிறது தான் தேர்தல் ஆணைய விதி. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நல்ல மூவ் தான் எடுத்திருக்காரு. அது சென்னை ஷெட்யூல் காஸ்ட் கொடுத்தா நல்ல மூவ். இன்டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்தது அவருக்கு சேஃபர் சைடு மூவ். டைரக்ட் எலெக்ஷன் எடுத்து வச்சு ஜெயித்தார்னா மாஸ் லீடருங்கிற அவர் அந்தஸ்து வந்து ஜெயலலிதாவை நோக்கி நகர்வார். இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ஆர்கனைஸ் பார்ட்டியோட பவர்ஃபுல் லீடருங்கிற அந்தஸ்து கருணாநிதியோட பெட்டராக அவருக்கு வரக்கூடிய அளவுக்கு வரும். பட் இன்டைரக்ட் எலெக்ஷனில் கூட்டணி கட்சிகளை மார்ஜினைஸ் பண்ணுறதுக்கும் வேட்பாளர் தேர்வை மாவட்ட செயலாளர்கிட்ட விடுறதுனாலையும் மாவட்ட செயலாளர்கள் வந்து திமுகவுக்குள்ள மேலும் பலப்படக்கூடிய ஒரு விஷயமும் அங்கே நடக்குது. எல்லா தலைவரும் எல்லா விஷயத்திலுமே ஸ்கோர் பண்ண முடியாது. ஒன்றில் ஒரு இடத்துல அடிக்கணும்னா இன்னொரு இடத்துல விட்டு கொடுத்து தான் தீரணும். எதிர்த்தரப்புக்கு எந்த வாய்ப்பும் வந்துடக்கூடாது, அதிமுகவுக்கு வாய்ப்பு வந்துடக்கூடாது, சீமான் எமர்ஜ் ஆகிடக்கூடாதுன்னு 2 பேரையும் அடிக்கணும்னா மாவட்ட செயலாளர்கிட்ட விட்டு கொடுத்து ஆகணும். ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷனுங்கிறது திமுக மாவட்ட செயலாளர்களை மேலும் பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து தெளிவாக அவங்களுக்கு கொடுக்குது. அதை வந்து ஸ்டாலின் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம். பட் அது எதுக்காக பண்ணுறாருன்னா, அதிமுக வெற்றி பெற்ற இடத்துல ஒரு வேளையில் வெற்றி பெற்றக்கூடாது. சீமான் வந்து ஸ்டாட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ்லேருந்து ஃபோல்ஸ் ஃபார் சேஞ்சிலேருந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாரு. சென்னையில் மட்டுமே வந்து 3 இருக்குது. ஒன்று சென்னை, இன்னொன்று வந்து ஆவடி, இன்னொன்று வந்து தாம்பரம். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து யாருக்கு அதிகமாக இருக்குது? சென்னையில் கிளியர் கட்டாக திமுக ஸ்வீப் பண்ணிவிடுவாங்க. 2வது இடம் அதிமுக வந்தாலும் கூட அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் போன்றவங்கெல்லாம் கிட்ட வந்துடுவாங்க. அதாவது அதிமுக 2வது இடம் வந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் செகண்டாக தான் வரும். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும், ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும்னு தான் நான் கருதுறேன். ஏன்னா நாம் தமிழர் மைக்ரேட்டட் ரூரல் யூத்தை வந்து அப்படியே தூக்கிடுவாங்க. சபர்பனில் உள்ள லோவர் இன்கம் குரூப்பில் உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து நாம் தமிழரில் பெரிய அளவு நிற்கிறாங்க. அப்போ அவங்க வந்து நாம் தமிழருக்கு வந்து தோக்குதோ ஜெயிக்குதோ அவங்களோட அடையாளங்களை பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு பிரபாகரன், முப்பாட்டன் முருகன், சீமான் விவசாய சின்னத்தை பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க நின்றுவாங்க. கமலஹாசன் இங்கே வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குது. வேளச்சேரி, விருகம்பாக்கம், மயிலாப்பூர், டி நகர், இங்கெல்லாம் கமலஹாசன் நல்ல செல்வாக்கு இருக்குது. அவர் வெற்றி வாய்ப்புள்ள இடத்துலலாம் கமலஹாசன் கான்சன்ட்ரேட் பண்ணி களத்துக்குள்ளே நிற்கிறார். அவரே களத்துக்குள்ளே இறங்கி கமலஹாசன் பெரிய அளவில் மக்களோட மக்களாக நின்று மக்களோட பிரச்சனைகளை வந்து அவர் எதிர்கொள்கிறார். கமலஹாசன்லாம் அரசியலில் இருக்க மாட்டாருன்னு சொல்லவங்கள்லாம் அதிசயக்கூடிய அளவுக்கு அவருக்கு செல்வாக்கான 8 பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே நான் டிசைடிங் ஃபேக்டர், அடுத்தால யார் ஜெயிக்க போகிறாங்கங்கிற அந்த டில்ட்டிங் ஓட்டு என்கிட்ட தான் இருக்குன்னு காட்டக்கூடிய அளவுக்கு அவர் 8 பார்லிமெண்ட்டில் அவர் களத்துக்குள்ள இருக்கிறார். அந்த 8 பார்லிமெண்ட்டுக்குள்ளே 3 பார்லிமெண்ட்டு சென்னைக்குள்ளே இருக்குது. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைக்குள்ளே கமலஹாசன் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். பிஜேபி 200 வார்டுலையும் கேண்டிடேட் போட்டுட்டாங்க. பிஜேபி 200 வார்டுலையும் கேண்டிடேட் போட்டதும் அவங்க வந்து நார்த் இந்தியன் ஓட்ஸை தங்கள் வசம் திருப்புவாங்க. நார்த் இந்தியன் ஓட்ஸு பிஜேபி பேரக்கூடாதுன்னு தான் திமுக வந்து இந்தியில் போஸ்டர் போட்டு, அது வந்து பிஜேபிக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் போடுவாங்கங்கிற அந்த புள்ளியில தான் இவர் சேகர் பாபெல்லாம். அது எந்த அளவுக்கு இருக்கும் சார் அந்த ஓட்டு, நார்த் இந்தியன்ஸோட ஓட்டு? சவுகார்பேட்டையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ், மார்வாடிகள். அதை தவிர்த்து வந்து எங்கே இருக்காங்க? இல்லை, அவங்கள வந்து கேண்டிடேட்டாக போட்டு உங்களுக்கு நாங்கள் எதிரி இல்லைன்னு திமுக ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. அடுத்தால அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறது வந்து திமுக உதயசூரியன் மேலே பற்றுதல் உள்ளவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அந்த மார்வாடி நிற்கிறது உதயசூரியன் சின்னத்தில் தானே, அந்த
நிற்கிறது உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாரு. ஸோ அவரை வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க. இல்லை பாஜக இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல தனியாக நிற்கிறாங்க, இங்கே வட இந்தியர்களின் ஓட்டை வந்து பாஜக பெறுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து சவுகார்பேட்டையில் மட்டும்தான் இருக்குது, சென்னையில் வந்து பறந்து விரிந்து காணப்படல. ஸோ இது வந்து அப்போ தெரியும்ல வட இந்தியர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு உதவும் பாஜகவுக்கு, மற்ற கட்சிகளுக்கு அது வந்து எப்படி பேக்ட்ராப்பாக இருக்கும்? நிச்சயமாக பாஜக வந்து 2.7% வாக்கு பலம் உள்ள ஒரு பார்ட்டி தான். இன்றைக்கி வந்து நகர்ப்புற உள்ளாட்சி எலெக்ஷனில் பாஜகவால் அதிமுகவை சென்னையில் பலகீனப்படுத்த முடியும். பிராமணர்கள் ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்? ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னாங்க. பெரிய வீரர் சூராதின்னு சொல்ல பலதரப்பட்ட 8-10 எல்லா ஜாதியும் தான் அதை சொல்கிறான். 8-10 ஜாதிகாரனும் ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க. அப்போ பிராமணர்களுக்கு பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒரு 8-10 ஜாதிகாரன் நாங்கள் தான் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 8-10 இடைநிலை ஜாதிக்காரன்லாம் பிராமண பெண்மணியான ஜெயலலிதா காலில் விழுறாங்க. அந்த அவர்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும், சோஷியல் எலிவேஷன் நமக்கு இருக்குது, என்ன இருந்தாலும் இங்கே இது இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஜெயலலிதா தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு போடுறதுல பிராமணர்கள் வந்து நானே பிராமணர்களை குறை சொல்லுவேன். இவங்க வந்து உடம்பை மோடிக்கிட்ட வச்சு மனசை ஜெயலலிதாட்ட வச்சு ஓட்டு போடக்கூடியவங்க கொண்டு தான் நான் விமர்சனமே பண்ணுவேன். ஒரு சில பிராமணர்கள் காங்கிரஸுக்கு போவாதா, திமுக கூட்டணிக்கு போவாதா பிராமணர்கள் ஓட்டு? பிராமணர்கள் ஓட்டு வந்து திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணி கொஞ்சம் போகாதுன்னு சொல்ல முடியாது. பை அண்ட் லார்ஜ் அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்கள் இந்த தடவை அதிமுக ப்ரிஃபர் பண்ணாமல் பாஜக ப்ரிஃபர் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வந்து திமுகவுக்கு எதிராக பாஜக அதிமுக அணிக்கு போடக்கூடியவங்க பாஜகவுக்கு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தால டிஆர் பால்கிட்ட கேளுங்க, இந்து நாடார்கள் எவ்வளோ வேகமாக வந்து அவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ஓட்டு போட்டாங்கன்னு பாலு ஜெயித்தார். பாலு ஜெயித்ததை வந்து அவர் நல்ல திராவிட இயக்க தொண்டர், அதெல்லாம் நான் மறுக்க வரல, பாலோட வரலாறுலாம் நம்ம சொல்கிறோம். பட் ஓட்டிங் பேட்டர்னில் இந்த நாடார் ஓட்டிங் வந்து இங்கே பிஜேபிக்கு இருக்குங்கிறதும் உண்மை தான். சென்னையிலே இருக்குது. டிஆர் பால்கிட்ட கேட்டால் தெரியும், தென் சென்னையில் நின்று டிஆர் பால் அவர்கிட்ட கேட்டால் தெரியும். அந்த 98 அவர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி இருக்கும்போது அவர் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த ஓட்டு அவருக்கு வரும்னு நினச்ச ஓட்டு வரலாங்கிறதும் டிஆர் பாலுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ சென்னையிலையும் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஆட்கள்னா வெற்றி வாய்ப்பெல்லாம் வந்துடாது. அதனால அதிமுகவோட வாக்கு விகிதம் வந்து ரொம்ப சரின்னு தான் என்னோட கணிப்பு. அதிமுகவின் பலம் குறைக்கப்படும். அப்போதான் இதில் தான் வந்து பாஜகவோட உண்மையான பலம் என்ன? உண்மையான பலம் ஒன்று தெரியும். நம்ம கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து போச்சு, எவ்வளோ அதற்காகவே அவங்க தனித்து போட்டுக்கிறாங்களா? நிச்சயமாக அதில் தனித்து போட்டுக்கிறதுல வந்து இந்த இடத்துல வந்து நாம் அதிமுக வீக்கன் பண்ணாதான் அடுத்தால அதிமுக அலையன்ஸ் தருவாங்கங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அதனால தான் வந்து அவங்க ஜாதிய முரண்பாட்டை அதிமுகவுக்கு எதிராக ஷார்பன் பண்ணுறாங்க. அதை டைரெக்டாக அண்ணாமலை பண்ணலை. பிகின் த சீன் பாஜகவின் ஆதரவாளர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாதிய முரண்பாடை அதிமுகவுக்கு எதிராக ஷார்பன் பண்ணுறாங்க. மத முரண்பாட்டுக்காக பாஜக எங்களுக்கு வீக்குன்னு சொல்கிறாங்க அதிமுகக்காரங்க. அதுக்கு வந்து அதிமுகவுக்கு எதிரான திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எல்லாமே வந்து ஆமாம் பாஜக வீக்கு தான், இங்கே எதுக்கு பாஜக இந்த ஊரில் தேவையில்லாத அணின்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை ஓட்டு போட்டு வந்த சில அதிமுக தொண்டர்களே எனக்கு மனசே இல்லை வந்து பாஜக ஓட்டு போடணுன்னு. நிச்சயமாக நிறைய பேர் சொன்னாங்க. மறுக்க வரல. என்ன சீட்டு கொடுத்துட்டீங்க? 20 சீட்டு தானே கொடுத்தீங்க, 5 எம்பி தானே கொடுத்தீங்க. கருணாநிதி கொடுத்த 21ஓட 1 கொடுத்து குறைச்சி தானே கொடுத்தீங்க. பாஜக என்ன பெரிய பூதமாட்டோ, பெரிய டைனோசரஸ் ஆட்டோ, பெரிய ஆப்பிரிக்கன் எலஃபண்ட் மாதிரியாட்டா சீட்டு கொடுத்தீங்க? சும்மா ஒரு எலிக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி, ஒரு சின்ன சுண்டலிக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி தானே 20 சீட்டு தானே கொடுத்தீங்க. பாமகவோட 3 சீட்டு குறைச்சி தானே கொடுத்தீங்க. நானும் அந்த புள்ளியில் இருந்து தானே பேசுகிறேன். பாஜக எல்லாரும் மலர்ற மாதிரி இங்கே பெரிய பூதமோ பயங்கரமாக ஒரு சடையனோ சாத்தானோ இல்லை. ஒரு 20 எம்எல்ஏ சீட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி 8ஆம் இடத்துலேருந்து மற்ற கட்சிகள் 6வது 7வது இடத்துல கட்சிகள் கீழே போனதுனால 6வது இடத்துக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்க ஒரு கட்சின்னு தானே பாஜக நான் சொல்கிறேன். உண்மையை தானே சொல்கிறேன். காலிங்க ஸ்பேட் இஸ் ஸ்பேட் டேட்டா வச்சு தான் 2% ஓட்டு இருக்கிற பாஜகவுக்கும் ஸ்டாண்டர்டாக வந்து பாமக வந்து 5% வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருக்காரு. ரெண்டுத்துக்கும் ஒரு 3% சீட்டு தான், 3 சீட்டு தான் வந்து வித்தியாசன்றது வந்து பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு அந்த 20 சீட்டுன்றது ரொம்ப அதிகம் இல்லை. நீங்கள் வந்து அந்த புள்ளியில் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஓட் பர்சன்டேஜில் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக தப்பு இல்லை. 5.5% வாக்கள் பாமக எடுத்தது. இவங்க 2.7 தான் எடுத்தாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் 7.1 பாமகவுக்கும் 5 சீட்டு தான் பாஜகவும் கொடுத்தாங்க. நீங்கள் பாராளுமன்ற பேட்டர்னை வச்சு பார்த்தீங்கன்னா 2014 5.5% ஓட்டு பாஜக எடுத்திருந்து. நான் பொய் சொல்லலைங்க, உண்மைங்க. ஏதோ நான் பொய் சொல்கிறேங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் ரவீந்திரன் துரைசாமி அதனால் அவர் பொய்யை சொல்லிடுறாங்களா, யாரும் தப்பாலாம் என்ன இட போடாண்டா செக் பண்ணிவிடுங்க. 5.5%
பாஜக எடுத்திருந்தது, 4.5% தான் பாமக எடுத்திருந்தது. 2014 தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக, காங்கிரஸோட பெரிய கட்சியாக ஒரு சீட்டு ஜெயித்து 5.5% ஓட்டில் இந்த தமிழ் மண்ணில், தந்தை பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணில் பாஜக 3வது பெரிய கட்சியாக 2014 மோடி தலைமையில் திமுகவும் இல்லாமல் காங்கிரஸும் இல்லாமல் இருந்தது உண்மை உண்மை உண்மை. ஸோ அப்போ வந்து எடப்பாடி என்ன பண்ணார், பாஜகவுக்கு 5 தான் கொடுத்தாரு, பாமகவுக்கு 7+1 கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா தினகரனை கவுண்டர் பண்ணணும். பாஜக 3 ஸ்டேட்டில் தோத்ததுனால தரதை வாங்கிட்டு போகிறேன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ராமதாஸ் வந்து நான் தினகரன் கூடயும் கூட்டணி போகலாம், திமுக கூட கூட்டணி போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பண்ணதும் அவருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு அவருக்கு 7+1 கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 2021 தெள்ள தெளிவாக முரசொலியில் டெய்லி ராமதாஸை விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. டெய்லி பேசிஸில் ராமதாஸ் விமர்சிச்சுட்டு எங்கள் கூட கூட்டணி கிடையாது, எங்கள் கூட கூட்டணி கிடையாது, நீங்கள் வேணா கலத்தி விட்டுடுங்க, உங்கள் இஷ்டம் போல பண்ணிவிடுங்க, எங்களை காட்டி அவர் பேரம் பேச முடியாதுன்னு டெய்லி முரசொலி பண்ணினாங்களா இல்லையா? அப்போ பேர வலிமை டாக்டர் ராமதாஸுக்கு இல்லை. 23 சீட்டு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஜெகஜால கில்லாடிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயலலிதாவோட இந்த மாதிரி சீட் ஷேரிங் இதிலெல்லாம் ஜெயலலிதாவோட நுணுக்கமான அறிவுள்ளவர், ஜெயலலிதாவோட நுணுக்கமாக தன் தேவைக்கு தக்கன அரசியல் பண்ணக்கூடியவர். ஜெயலலிதா அப்படித்தான் அவர்கிட்ட இருந்து பாடம் படித்து அதை விட நுண்ணியமாக பண்ணக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் 23 பாமகவுக்கும் 20 பாஜகவுக்கும் அவங்க கொடுத்தாங்க. இதுதான். இதே பாஜக வந்து சசிகலாவை காட்டி அதிகம் வாங்கியிருக்கலாமே, ஆனால் மோடி விரும்பலை. காங்கிரஸ் பிடியில் திமுக பெயரக்கூடாதுக்காக கொடுக்குற 20ஐயும் தமிழக பாஜக ஒத்துக்கல்ல, மேலே இருந்து கொடுக்குறத வாங்கிட்டு போங்கன்னாங்க. இதுதான் நடந்த விஷயம். பாஜகவின் அளவு வந்து 2.7% வாக்கும் 20 சீட்டு தாங்கிறது தான் உண்மை. அதற்கு வந்து 2.7 தான் கிடைச்சிது, பாமகவுக்கு 3.8 கிடைச்சிது. சரிங்க சார். இப்போ வந்து சென்னை மாநகராட்சியில் வந்து ஒரு பெண் பட்டியல பெண்ணை வந்து வேட்பாளராக நிறுத்துறாங்க. மேயர் வந்து அடுத்தது வந்து அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து ஓட் ஷேரிங் வந்து எதாவது பாதிக்கப்படுமா? நிச்சயமாக ஸ்டாலின் வந்து பட்டியல மக்களுக்கு அதிகாரத்தை வந்து முழுமையாக கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டும், முற்போக்கு இயக்கத்தில் துரைமுருகன் போன்ற பிற்போக்கு எண்ணம் கொண்டவர்களும் பக்கத்தில் இருக்கிறதும் ஸ்டாலினுக்கு வந்து இந்த சமூக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை சரி செய்கிறதுக்கு நிச்சயமாக ஸ்டாலினுக்கு இது உதவும். ஏன்னா இன்றைக்கி நாம் தமிழர் போன்ற கட்சிகளே நீங்கள் சமூக நீதினா எங்களை மாதிரி பொது தொகுதியில் அட்டவணை பிரிவினரை போடுறீங்களான்னு ஜாதி பேரை சொல்லியே ஓப்பனாக நாம் தமிழர் சீமான் கேட்குறாரு. அப்போ அரசியல் அதிகாரம் முழுமையாக கிடையாத மற்ற பிரிவுகளை தன் பக்கம் எடுத்து இந்த மக்கள் மத்தியிலிருந்து தான் நம்ம வளர முடியும்னு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனை, சோஷியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியை போட்டு சீமான் வரும்போது அவர் குறிவைக்கூடிய அந்த ஓட்டால் தான் திமுக கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்குதுன்னு சொன்னால், சென்னையை வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அது யாரும் வரலாம், பறையர் சமூகம் ஜாஸ்தி இருக்காங்க, அவங்க தான் வருவாங்க. ஸோ அந்த ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அதை குறிப்பாக பறையர் சமூகத்துக்குன்னே சொல்லிடலாம், அதை ஒதுக்கி கொடுத்து அதில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறது வந்து ஒரு சமூக நீதி பார்வையில் உள்ள ஸ்டாலின் பாராட்டத்தக்க முடிவு தான். அரசியல் நிர்பந்தமும் ஸ்டாலினுக்கு அதுக்கு இருக்குங்கிறது உண்மை. சரிங்க சார். தாம்பரம் மாநகராட்சியில் வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் சென்னை சுற்றி அவங்க தான் திமுகவுக்கு தான். அது ஒன்று இட் கோஸ் வித்வுட் சேயிங் ஸ்டாலின் வில் ஸ்வீப் த போல்ஸ். சரிங்க சார். ஆவடியிலையும் அந்த மாதிரி திமுக தான். ஷுவர். காஞ்சிபுரத்து மாநகராட்சியில் யார் வெற்றி பெறுவாங்க? திமுக. காஞ்சிபுரத்துலையும் திமுக தான். திருச்சியில் யார் சார் வரும்? திமுக நகருக்க மண்ணு திமுக. அங்கே வந்து ஃபைட் கொடுக்க மாட்டாங்களா பாஜகவும் அதிமுகவும்? இல்லை, அங்கே வந்து முத்திரையர்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. கூட சொன்னீங்க பாஜக வந்து முத்திரையர்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. முத்திரையர்கள் சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. ஹோலி சத்திரியர் முத்திரையர் ஒன்று சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. முத்திரையர்களுக்கு சமூக நீதியை தந்தை பெரியார் மண்ணில் நான் பேசுகிறேன், நான் அதை பெருமைப்படுறேன். ஒரு கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு தான் ஓட்டு இருக்குங்கன்னு சொல்லக்கூடியவங்க என்னை விமர்சிப்பாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. முத்திரையர்களுக்காக நான் பேசினேன். பட் என்ன இன்டைரக்ட் எலெக்ஷனில் முத்திரையர்கள் மையமாக வச்சு என்ன பண்ணிட முடியும்? டைரக்ட் எலெக்ஷன் பண்ணால் ஒரு முத்திரையர் கேண்டிடேட்டை போட்டால் முத்திரையர் கன்சால்டேட் ஆகிறாங்களான்லாம் பார்க்கலாம். இன்டைரக்ட் எலெக்ஷனில் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸ்டாலின் யாரை முடிவு பண்ணுறாரோ அவர் தான், அவன் நெஹ்ரு யாரை முடிவு பண்ணுறாங்களோ அவர் தான். திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கைப்பற்றும். முத்திரையரா வெள்ளாளரா அதெல்லாம் நெஹ்ரு முடிவு பண்ணி. மதுரையை பொறுத்தவரை யார் சார் கைப்பற்றுவாங்க? ஏன்னா மதுரை தான் வந்து அந்த ஓட் பேஸ் வந்து அதிமுகவுக்கு தான் ஒரு காலத்தில் இருந்தது. முக்குளத்தூர் எல்லாமே வந்து அதிமுகவோட வாக்கு வங்கிகளாக இருந்தார்கள். இப்போதைய சூழ்நிலையில் வந்து யார் வந்து கைப்பற்றுவாங்க மதுரையை? நிச்சயமாக மதுரை வந்து திருச்சி அளவுக்கு மதுரை எளிதில்லைனாலும் கூட மதுரையிலையும் வந்து திமுக தான் கைப்பற்றுவாங்க. மதுரையில் வந்து அதிமுக ஃபைட் கொடுத்தாங்க, சட்டமன்ற தேர்தலில் நின்னாங்க. ராஜன் செல்லப்பா நின்னார். ராஜ் சத்யன் ஒரு நல்ல ஆர்கனைசர், ராஜன் செல்லப்பாவோட சன், ஒரு யங்ஸ்டர், நல்ல ஒரு ஆர்கனைசர். இவர் செல்லூர் ராஜு வெற்றி பெற்றுட்டார். ஸோ மதுரைக்குள்ளே அதிமுகவுக்கு ஹோல்டு இருக்குனாலும் கூட இது உள்ளாட்சி தேர்தலுங்கிறதுனால வந்து திமுக தன் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி, அதுவும் அழகிரி ஒரு காலத்தில் கோலோச்சி இடங்கிறனால மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் தனி கவனம் எடுத்து திமுக அங்கே ஜெயிப்பார். மூர்த்தி நல்ல ஆர்கனைசர், வெரி குட் ஆர்கனைசர், நல்ல
நல்ல ஒரு பலமான ஆர்கனைசர். ஸோ மூர்த்தி வில் டேக் கேர் ஆஃப் மதுரை. சரிங்க சார். அடுத்தது வந்து கோயம்புத்தூர். ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள் வந்து மறைமுக தேர்தல் நடத்துறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த கோயம்புத்தூர் மாநகராட்சி தான். ஸோ அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூரில் யார் வின் பண்ணுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும்? கோயம்புத்தூரில் நிச்சயமாக